Good afternoon, students. In this video, accelerated frames of reference, Einstein's method. இப்போ gravitational field அதனுடைய peculiar property என்ன? Gravityல இருக்க peculiar property என்ன? எல்லா பொருளுக்குமே ஒரே acceleration minus 9.8 meters per second squared near the earth's surface. எல்லா பொருளும்னா ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கல்லாக இருக்கலாம். நீங்கள் ஏர் ஃப்ரிக்ஷன் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா independent of the mass, all objects have the same acceleration minus 9.8 meter per second squared k cap. That is if you take z as upwards. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இதே மாதிரி சிச்சுவேஷன், ஒரு காரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இந்த திசையில். காருக்கு ஒரு ஆக்சலரேஷன் வெக்டர் ஏ ஏதோ ஒரு திசையில் இருக்குது. இப்போ உங்கள் பார்வையில் எல்லாத்துக்கும் ஒரே ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ எக்ஸ்ட்ரா ஆக்சலரேஷன் கிடச்சிடும். ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ வெக்டர், ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ வெக்டர், ஒரு சின்ன கல்லை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ வெக்டர். ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு எல்லா பொருளுக்குமே இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ், தே ஆல் ஹேவ் த சேம் ஆக்சலரேஷன் மைனஸ் ஏ. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் கிராவிட்டி. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, accelerated frames is the same as gravity. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் கார்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் எப்படி தோணும்? apart from g acting downwards, there is an extra gravitational field whose acceleration is minus a. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு accelerated frame of reference-ஐ நீங்கள் inertial frame-ஆக ட்ரீட் பண்ணலாம். only thing is add an extra gravitational acceleration. That is, add an extra gravitational field. Okay? This will become clear when I solve some problems. Problem number 1. ஒரு lift இருக்கு. liftல ஒரு mass 6 kilograms வச்சுக்கலாம், அது தொங்கிட்டு இருக்கு from a massless rope. liftக்கு there is an upward acceleration of 4 meters per second square. கேள்வி, what is the tension in the string? இதை நம்ம கிரவுண்ட் ஃப்ரேமில் சால்வ் பண்ணலாம். கிரவுண்ட் ஃப்ரேம்னா இப்போ ஒரு ஆசாமி இங்கே கிரவுண்டில் நின்றுட்டுருக்காரு. அவருடைய பார்வையில் அவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் என்ன பார்க்குறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வில் லுக் லைக் திஸ். 6 kg. ஸோ வெயிட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டேக்கிங் g as 10, 60 newtons. Tension T. Net force, upward force, T minus 60 is equal to mass into acceleration 4. ஏன்னா இதனுடைய acceleration 4 meter per second square. So therefore, tension is equal to 60 plus 24, 84 newtons. This is how we solve the problem in the ground frame. இது ரொம்ப ஈஸி. இப்போ ஐன்ஸ்டைன் மெத்தட் யூஸ் பண்ணி லிஃப்ட் ஃப்ரேம் which is an accelerated frameல இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளம்க்கு ஐன்ஸ்டைன் மெத்தட்லாம் தேவையில்லை, இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். பட் மெத்தடை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதே ப்ராப்ளம் நம்ம லிஃப்ட் ஃப்ரேமில் பண்ணலாம். லிஃப்ட்டுடைய ஃப்ரேமில் லிஃப்ட் இஸ் ஸ்டேஷனரி. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் கிராவிட்டி 10 meters per second square, we have to include an extra gravitational field. லிஃப்ட்டுடைய acceleration is 4. Remember, ஏக்கு நம்ம minus a we have to add. So 4 meters per second square extra gravitational acceleration we have to add. That is, gravitational field in the lift uடைய frameல it will look like it is 10 plus 4, 14. And lift can be now treated as inertial, stationary. So free body force diagram 6, tension T. இப்போ weight எவ்வளவு? 6 multiplied by 10 plus 4, 14. ஏன்னா இப்போ acceleration due to gravity is 14. புரியுதா? Lift is an accelerated frame with an acceleration 4 meters per second squared compared to inertial frame. இப்போ லிஃப்ட்டை ஸ்டேஷனரி லிஃப்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும், எக்ஸெப்ட் அதில் we have to add an extra gravitational field whose acceleration is minus a. லிஃப்ட்டுடைய acceleration is 4 upwards, so 4 downwards நீங்கள் ஆட் பண்ணுறீங்க to the gravitational acceleration. So 14 ஆயிடுச்சு. இது என்ன? ஸோ இந்த லிஃப்ட் ஃப்ரேம் now it is stationary. So T is equal to 6 times 14. இது என்னது? 6 24, 2 6 6 2 8, 84 newtons ஆச்சு. So moral of the story is,
accelerated frames நீங்கள் வந்து stationary frames ட்ரீட் பண்ணலாம். only thing is acceleration due to gravity இது இருந்தால் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிராவிடேஷனல் ஃபீல்ட் நீங்கள் வந்து வெக்டர் அடிஷன் பண்ணிடணும். இப்போ இந்த ஐன்ஸ்டைன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறச்சு ஆக்சலரேட்டட் ஃப்ரேம்ஸில் சூடோ ஃபோர்ஸ் அதெல்லாம் கொண்டு வராதுங்க. சூடோ ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ரேமில் சால்வ் பண்ணிடலாம். கிரவுண்ட் ஃப்ரேம்லேயும் சால்வ் பண்ணுவோம், ஆக்சலரேட்டர் ஃப்ரேம்லேயும் சால்வ் பண்ணுவோம். ஒரு வண்டி இருக்குது, அதனுடைய ஆக்சலரேஷன் இஸ் a. ஒரு பெண்டுலம் இதுக்குள்ளே தொங்கிட்டு இருக்கு அண்ட் இதனுடைய ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் a. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் த பெண்டுலம் வில் பி ஹேங்கிங் அட் அன் ஆங்கிள் தீட்டா. அந்த தீட்டா எவ்வளவு? இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ஸோ இதை மறுபடியும் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ரேமில் சால்வ் பண்ணலாம். இவரை பொறுத்தவரையிலையும் இந்த காருடைய ஆக்சலரேஷன் இஸ் a, பெண்டுலம் ஸ்டெடியாக இருக்குது, அந்த பெண்டுலம் இது பாப்னு சொல்லுவோம், அந்த மாஸ், அதனுடைய ஆக்சலரேஷனும் a தான். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். அதனுடைய டென்ஷன் t, ரைட்? திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா, ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. பாருங்க, இது தீட்டா, இதுவும் தீட்டா. அது தவிர mg இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ரேம்லேயும் நம்ம பார்த்தா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இருக்குது. ஸோ we'll set up coordinate system, y axis, x axis. ஸோ y axis பொறுத்தவரையிலையும் there is no vertical acceleration, so t cos theta is equal to mg. x directionல பார்க்கலாம். x directionல mgக்கு கம்போனன்ட் கிடையாது, t sin theta is equal to mass into acceleration. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். ஸோ டென்ஷன் கேன்சல் ஆகுது. sin theta divided by cos theta is tan theta is equal to m கேன்சல் ஆகுது, a by g. finish. இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் போக வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் அந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் செலக்ட் பண்ணியிருக்கேன். லேட்டர் ஆன், ஸ்பெஷலி நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to solve very complicated problems using this method. இதை இப்போது இந்த ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, tan theta is a by g. Answer is theta is tan inverse a by g. சரி, இப்போது we will get into the vehicle. That is, நம்மளும் வந்து இந்த வெஹிக்கிளோட ஆக்சலரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் நவ் த ஆக்சலரேட்டட் ஃப்ரேம். இந்த ஆக்சலரேட்டட் ஃப்ரேமில் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு? You can treat it as a stationary frame, as an inertial frame, but apart from g downwards, add an extra gravity whose acceleration is minus a. So acceleration due to gravity is a magnitude in this direction, opposite to this. This a vector na, this minus a vector. So resultant gravity will be in this direction. In the angle of theta na potonna, this is a. இதை பாருங்க, இந்த triangle tan theta is equal to opposite side a by adjacent side g. இது a, இது a. So Einstein சொல்றது பிரகாரம், in this frame gravity is acting at an angle of tan inverse a by g. So gravity அந்த டைரக்ஷனில் இருந்தால் இந்த பாவம் பெண்டுலம் என்ன பண்ணும்? அதே டைரக்ஷனில் தொங்கும். So theta is tan inverse a by g. Finish. புரியுதா? Next problem. Third problem. Goods வண்டி. 1990s ஆந்திராவிலேருந்து தண்ணி மெட்ராஸுக்கு வருது. இதில் தண்ணி வச்சுருக்காங்க, நிறைய தண்ணி வருது. இந்த வண்டிக்கு ஒரு ஆக்சலரேஷன் a. அப்போ தண்ணி will form an angle like this. இதெல்லாம் தண்ணி அந்த பக்கத்துக்கு போய் சேர்ந்துக்கும். ஸோ கொஸ்டின் இஸ், இந்த ஆங்கிள் தீட்டா எவ்வளவு? இதை நீங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு சூடோ ஃபோர்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் எழுதுறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஐன்ஸ்டைன் சொல்கிற மெத்தட் பாருங்கள். ஐன்ஸ்டைன் அக்கார்டிங் டு ஹிம் இந்த வண்டியின் ஃப்ரேமில் நீங்கள் போயிட்டீங்கன்னா, apart from g, you have to add an extra gravitational field whose acceleration is a. Therefore, in this frame, gravity is in that direction.
மறுபடியும் அதே ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஃபைன்னு எடுத்துப்போம். tan phi is a by g. This is a, this is a. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, gravity is in that direction. தண்ணி என்ன பண்ணும்? கிராவிட்டி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருந்தால் தண்ணி ஹாரிசான்டலாக இருக்கும். தண்ணி will form its surface perpendicular to gravity. So தண்ணியின் surface will become perpendicular to gravity. So இந்த ஆங்கிளும் theta. If this angle is phi, right, பார்த்துக்கங்க, this vector gravity is perpendicular to the surface of the water. This vertical is perpendicular to the horizontal. So இது ரெண்டுத்துக்கும் இடையே angle theta na, இது ரெண்டுத்துக்கும் இடையே angle also is theta. Since we took this as phi, phi is equal to theta. So answer is once again tan inverse a by g. எவ்வளோ சிம்பிளாக எடுத்து பாருங்கள். So you can treat it like a stationary frame. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே கிராவிட்டி மாறிடுச்சு. ஸோ ஐன்ஸ்டைன் சொல்கிறது பிரகாரம் he is not saying that மூவிங் ஃப்ரேமில் இந்த திசையில் கிராவிட்டி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மூவிங் ஃப்ரேமில் திஸ் இஸ் கிராவிட்டி. நினச்சி பாருங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இஸ் ஃப்ரேம் டிபெண்ட். ஒரு ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் வந்து உங்களுடைய கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் வில் நாட் பி 9.8 டவுன்வர்ட்ஸ். இட் வில் பி இன் சம் அதர் டைரெக்ஷன் வித் சம் அதர் வேல்யூ. அந்த வேல்யூ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது எவ்வளவு? ரூட் ஆஃப் g² + a², பைத்தகரஸ் தியரம், ரைட்? அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்பர் 4 போடலாம். ப்ராப்ளம் நம்பர் 4, இதே வண்டி, இதே ஆக்சலரேஷன் a, அதே பெண்டுலம் அது தொங்கிட்டு இருக்கு at an angle of tan inverse a by g. இப்போ இந்த பெண்டுலமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். வாட் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்? பாருங்கள், வெளியிலேருந்து பார்த்தா வண்டி ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் ஒரு பெண்டுலம் ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெளியிலேருந்து பார்த்தா அந்த பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆகிட்டு ஆக்சலரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பெண்டுலமோட ஃப்ரீக்வன்சி இந்த வெஹிக்கிள் ஃப்ரேம். ஸோ வெஹிக்கிள்குள்ளே ஒருத்தர் இருந்திருக்காரு, அவரை பொறுத்தவரையிலும் இது ஆசிலேட்டிங். வாட் இஸ் த டைம் பீரியட்? ரொம்ப சுலபம். பாருங்கள், we just found out that in this frame gravity is in that direction. This is g, this is a. So acceleration due to gravity by Pythagoras theorem is g² + a², square root of, at an angle of tan inverse a by g. So equilibrium it will hang at an angle of tan inverse a by g. Disturb panna for small oscillations, time period will be 2 pi root L by gravitational acceleration in that frame, which is root of g² + a². நம்பர்ஸ் கொடுத்துட்டா டக்குன்னு போட்டுருங்க. பாருங்கள், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு. 2 pi root L by g நம்ம வந்து 9th கிளாஸில் கற்றுருப்போம். அதை டக்குன்னு போட்டுற வேண்டியது தான். எக்ஸப்ட் we have changed the acceleration due to gravity. இந்த ஃப்ரேமில் gravity is in that direction. அந்த டைரெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குன்னு கிடையாது. Gravity is in that direction. That is Einstein's principle of equivalence. Okay? ஸோ இதே பெண்டுலம் ப்ராப்ளம் நீங்கள் டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போஸிங் யூ யூஸ் சூடோ ஃபோர்ஸ் மெத்தட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எம்ஜியை போட்டுட்டு அதை தவிர ஒரு சூடோ ஃபோர்ஸ் போட்டுட்டு ஈக்குலிபிரியம் தட் இஸ் அட் தட் ஆங்கிள் tan inverse a by g அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ரெஸ்டோரிங் டார்க் ஆஃப் கிராவிட்டி, ரெஸ்டோரிங் டார்க் ஆஃப் சூடோ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபானை போட்டுட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுலேருந்து வந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஐன்ஸ்டைன் மெத்தட் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். வி ஆர் சிம்பிளி யூஸிங் 2 pi root L by g. அஃப்கோர்ஸ் தட் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு டார்க்லாம் தேவை. அது டிரைவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் g we put the new gravity. அவ்வளோதான். கடைசி ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 5. இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நான் வந்து நிதானமாக ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ரேமில் போட்டு அதையே வந்து ஆக்சலரேட்டர் ஃப்ரேமில் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஒரு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் சீலிங்கில் ஒரு பல்பு இருக்குது. லிஃப்டுடைய ஹைட் 4 meters. சரியா? லிஃப்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் மூவிங் அப் அட் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 4 meter per second square.
So at t equal to 0, it starts from rest. So at t is equal to 2, the bulb breaks off from the ceiling. So by then பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதனுடைய velocity எவ்வளோ? v equal to u plus at, u is 0, t is 2 seconds, a is 4, 8 meters per secondல போயிட்டு இருக்கு. 8 meters secondல போறச்சு at that instant the bulb வந்து இங்கேருந்து உதிர்ந்துருது. உதிர்ந்த உடனே என்ன பண்ணுறது? ஆல்ரெடி அதுக்கு வந்து 8 meters per second upward velocity இருக்கு. ஸோ அது மேல் திசையில் போகிறது. ஆனால் அது மேல் திசையில் போகிறச்சே இட்ஸ் ஸ்லோயிங் டவுன் நவ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. பட் லிஃப்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த சீலிங் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அப்வர்ட் அக்சலரேஷன் அதுக்கு 4 meter per second square இருக்குது. ஸோ பல்பு மேல் திசையில் பல்பும் லிஃப்ட்டுடைய சீலிங்கும் ரெண்டும் மேல் திசையில் போயிட்டுருக்கு. ஆனால் அது உதிர்ந்த உடனே பல்ப் இன்னும் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் லிஃப்ட் சீலிங்குடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது, 8க்கு மேலே போகிறது. அதனால் வந்து லிஃப்ட்டில் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகிறது, பல்பு வந்து தரையில் வந்து இடிச்சுக்கும். ஸோ question is, how long does it take to hit the floor of the lift? So okay, how long does it take to hit the floor of the lift? Sorry about my handwriting, but I'm சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே, நீங்கள் வேணால் இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நோட் புக் அண்ட் பேனை எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிரவுண்ட் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் அக்சலரேட்டர் ஃப்ரேமில் லிஃப்ட்டுடைய ஃப்ரேமில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ரேமில் போடுவோம். டைம் t equal to 0, இது இங்கே இருக்குது. at t is equal to 2 seconds இங்கே இருக்குது. இப்போ வந்து பல்ப் வந்து has separated from the ceiling and after some time lift இங்கே இருக்குது. பல்ப் வந்து அந்த லிஃப்டின் தரையில் வந்து இடித்து உடஞ்சிடுச்சு. ஓகே, how long does it take from here to here? So t secondsனு போட்டுருவோம், from here to here. ஓகே, இப்போது கிரவுண்ட் ஃப்ரேமில் பண்ணுறதா இருந்தால் ட்ராயிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்படின்னு பாருங்கள், இந்த பல்ப் இங்கே இருக்குது, ரைட்? இட் ஹேஸ் அ வெலாசிட்டி ஆஃப் 8 meters per second at this point, at t is equal to 2, other t equal to 0னு கூட நம்ம எடுத்துக்கலாம். So let us take it at t equal to 0. So initial velocity is 8 meters per second, it's going up, right? Lift உடைய ceiling இங்கே இருக்குது at this initial instant. அது மேலே போயிட்டு கீழே வரைச்சு லிஃப்ட்டுடைய தரை இங்கே வந்துருச்சு. இதை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். பல்பும் சீலிங்கும் இனிஷியலி போத் ஹவ் அப்வர்ட் 8 meters per second. இது பிரிஞ்ச உடனே பல்ப் இஸ் ஸ்டார்டிங் டு ஸ்லோ டவுன், பட் லிஃப்ட் இஸ் கண்டினியூயிங் டு ஸ்பீட் அப். ஸோ லிஃப்டோட தரை வந்து இதை வந்து டச் பண்ணும். ஸோ லிஃப்ட் ஹேஸ் மூவ்ட் அப். ஹவு மச்? Lift has moved up. S equal to S lift is equal to ut plus half at squared. U வந்து 8, 8t, that is from this point to crashing on the ground t seconds. So 8t ut plus half a t squared. Lift பொறுத்தவரை its acceleration is 4 meter per second squared. அவ்வளோதான். அதில் g எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, don't confuse yourself. கிரவுண்ட் ஃப்ரேமில் அதனுடைய ஆக்சலரேஷன் ஃபாஸ்டர் போயிட்டுருக்கு, 4 meter per second ஸ்கொயரில் மேலே போயிட்டுருக்கு. தட் இஸ் த டிஸ்டன்ஸ் த சீலிங் ஆஃப் த லிஃப்ட் ஹஸ் கான். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பல்ப்? ரிமெம்பர், எஸ்ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இட் இஸ் நாட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கிருந்து அங்கே, நாட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட், இங்கிருந்து அங்கே. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு பார்க்கலாமா? அது இஸ் bulb initial speed is also 8 ut plus half at squared. ஆனால் bulb ceiling-லேருந்து உதிர்ந்துருச்சு. So it's in free fall. So its acceleration is minus 10. So minus half a t squared. இப்போ இந்த drawing பாருங்க. This is 4 meters. This is S of bulb. This is S of lift. So in the drawing பார்த்தீங்கன்னா S of bulb plus 4 meters is S of lift. See, equation drawing லேருந்து வந்துருச்சு. This is why it is very important to make a clean drawing.
என்னுடைய drawing clean-ஆ இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் ஒரு drawing போட்டால் தான் அதுலேருந்து equation comes out. Immediately jump out ஆகுது பாருங்க. Displacement of the left is displacement of the bulb plus 4 meters. ஸோ எழுதிடலாமே immediate-ஆ, ரைட்? இதெல்லாம் இங்கே அழிச்சிட்டு நான் எழுத போகிறேன். (8t plus half into 4, 2t squared is equal to 8t minus 5t squared plus 4. S bulb plus 4 is S lift. So 8t அடிபடுறது, 5t squared இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7t squared is equal to 4. So t is equal to square root of 4 by 7 seconds. This is how we solve the frame. This is how we solve the problem from the ground frame. இதே ப்ராப்ளம் ஐன்ஸ்டைன் கொடுத்துட்டோம். அவர் என்ன பண்ண போறாரு பார்க்கலாம். Remember, answer is root of 4 by 7 seconds. ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு பாரு, அவரை பொறுத்தவரையிலும் lift is at rest. அவர் he puts himself in the accelerated frame, that is the lift frame. In the lift frame, lift is at rest. அது எங்கேயும் போல, அதை சுற்றி பில்டிங்ஸ்லாம் கீழ் திசையில் ஆக்சலரேட் ஆகுது, அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை. பட் இந்த லிஃப்டில் acceleration due to gravity is not just 10 due to the earth, but minus a. So ஒரு extra acceleration 4 meters per second squared add பண்ணிடணும். upward acceleration ஏன்னா minus a நம்ம add பண்ணணும், ரைட்? ஸோ ஐன்ஸ்டைனை பொறுத்தவரையிலையும், அவர் உள்ளே இருக்கார், அவரை பொறுத்தவரையிலையும் acceleration due to gravity is 14 meters per second squared. லிஃப்ட் ஸ்டேஷனரியாக இருக்குது, பல்பு ஸ்டேஷனரியாக இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பல்ப் அது உந்த உடனே அதனுடைய வெலாசிட்டி 0. ஸோ ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன் இஸ் பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், இஸ் 4 meters. ut, u is 0, lift is stationary. ut plus half acceleration due to gravity 14 t squared. So this is equal to 7t squared. So t is equal to root of 4 by 7 seconds. Ta-dang! பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது accelerated ஃப்ரேம்ஸில். ஸோ இந்த ப்ராப்ளம் becomes easy in accelerated frame. இதுவரையிலும் பண்ண ஃபஸ்ட்டு 3 or 4 ப்ராப்ளம்ஸ் கிரவுண்ட் ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். அடுத்த 3-4 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். தே ஆர் மச் ஈஸியர் இந்த மாதிரி இந்த accelerated frame. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.